सरस्वती नमस्तेस्तु वीणा पुस्तकधारिणि हंसवाहनम् आरूढे विद्यादानं कुरुष्व मे येनाक्षरसमाम्नायम् अधिगम्य महेश्वरात् कृत्स्नं व्याकरणं प्रोक्तं तस्मै पाणिनये नमः. ஸோ இதில் வந்து ஆம், அவ்யயானாம் அநேகார்த்தேஷு பிரயோகா. ஸோ ஸ்வர்ங்கிற பதத்தோட முடிச்சோன்னு நினைக்கிறேன் இல்லையா? கரெக்ட் தானே? கீழே சொன்னோமா இல்லையான்னு ஞாபகம் இல்லை. சரி, ஸ்வர்லேருந்தே ஆரம்பிச்சு விடுறேன். ஊரீகிருத்திய உரீகிருத்திய ஊரீகிருத்திய உரீகிருத்திய இதெல்லாம் விஸ்தாரே அங்கீகாரே. ஸோ விஸ்தாரமாக்கி சொல்றது அப்படிங்கிற அர்த்தத்திலையும் யூஸ் பண்றோம். அங்கீகாரம் ஒத்துக்கிறது, அதுக்கும் உரீகிருத்திய சொன்னேன். இதுக்கு வந்து மூக்க பஞ்சசதியில நிறைய இடத்துல இந்த ஊரீகிருத்திய உரீகிருத்திய இதெல்லாம் வரும். அதுன்னு ஸ்வர்ங்கிறது ஸ்வஹா ஸ்வர்கேங்கிற அர்த்தத்துல ஸ்வர்ணத்யாம் ஸ்நாதி நாரதா. நாரதர் வந்து ஆகாஷ கங்கால ஸ்நானம் பண்றார். அதுக்கப்புறம் பரலோகே, பரலோகம், தட் இஸ் சம்மன் ஹூ ஹஸ் டைட் அண்ட் கான் டு அனதர் வேர்ல்ட். தத்து ஸ்வர்கோபி பவிஷ்யதி நரகோபி பவிஷ்யதி தத்து வயம் ந ஜானீமஹ. ஸோ வென் வி சே ஸ்வர்கதஸ்ய கிரியாஹ குர்யாத் புத்திரஹ பரம பக்திதஹ, a son has to perform all the kriyaha, all the samskaras that are due to a person who has gone to another lokam. So swargatasya iti, we are not sure about whether he has gone to swarga. Yeah, so adnala paralokam gataha adhuna asmin loke nasti ityeva tatra that is our abhiprayam. So swaryatasya hi aputrasya patni tad bhagam arhati. So if a person has gone to another loka, aputrasya, he doesn't have a putra, then tad bhagam, whatever is due to that person, whatever is due to the son, will be attained by the wife. அப்படின்னு அந்த சொத்து விவகாரத்திலையும் அதை எடுத்துக்கலாம். Otherwise you can also take it as यदि पुत्रः नास्ति तर्हि पत्नी एव अन्तिमक्रियाः कर्तुं समर्था भवति. You can also take it in that sense. கிலங்கர்ச்சே ஃபர்ஸ்ட் வார்த்தாயாம். வார்த்தாயாம்னா இப்படிதானே கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஏவமேவ ஹி ஸ்ருதம் இது வார்த்தா, நியூஸ் அப்படிங்கிற அர்த்தத்துல. ஸோ ஜகான கம்சம் கம்சம் கில வாசுதேவா. வாசுதேவா கிருஷ்ணா கில்டு கம்சா இல்லையா அப்படிங்கறச்சே அந்த இது வார்த்தாயாம் இது கில ஸ்ருதம் அப்படிங்கிற அர்த்தத்துல. ஜகானங்கிறது வந்து हन्ति हन धातोः लिट्लकारः. अत्र संभाव्ये अर्जुनः किल विजेष्यति कुरून्. Arjuna will definitely, or sambhavana it is something that you are trying to imagine would happen. Arjuna will definitely டெஃபினெட்லி நிச்சயம்ங்கிறத விட அவனால முடியுமா அப்படிங்கிற கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கு. யூஆர் questioning the veracity of the fact that he might win over the Kurus later. அதுக்காக இங்க வந்து கில விஜேஷ்யதி கில, would he actually, he will be able to do it இல்லையா அப்படின்னு. So this is not varta. So இங்க வந்து because it is a sense of past tense, वासुदेवः कंसं अहनत् इत्रि इति तत्र भूतकाले यद् अभवत् तत्र तु वार्ता इव श्रुता आसीत्. So this was like a news because this happened in the past tense. அப்போ கில யூஸ் பண்ணலாம். இங்க வந்து this is something that is going to happen in the future. Then விஜேஷ்யதே கில, he will win is what we deduce, we think that he will அப்படிங்கிறோம். அடுத்தது அசத்தியம். கோத்திரஸ்கலிதம் கில ஆசிரிதம். இந்த இடத்துல அசத்தியங்கிறச்சு பொய்யா சொல்றதுன்னு எடுத்துக்கிறோம். கோத்திரஸ்கலிதம்ங்கிறது பெயரை தப்பா சொல்றதுங்கிறது. கோத்ரே ஸ்கலிதம், கோத்திர விஷயே நாம விஷயே தத்ர ஸ்கலனம் ஜாத்தம் இத்யுக்தே அபராதா கிருதா இது. ஸோ ஹி டிட் நாட் சே த நேம், கரெக்ட் நேம் ஆஃப் பார்வதி அப்படின்னுட்டு அந்த சௌந்தரலஹரி ஸ்லோகம் ஒண்ணு வரும். மிருஷா கிருத்வா கோத்திர ஸ்கலனம் அதை வைலட்சணமிதம். அந்த இடத்துல வந்து பொய்யானா சொன்னார் அப்படின்னு சொல்றதுக்கு கோத்திர ஸ்கலிதம் ஆசிரிதம் கில அப்படின்னா மிருஷா, பொய்யாக அது சொல்லப்பட்டது இல்லையா? இட் இஸ் நாட் ரியலி தட் ஹி மேட் அ மிஸ்டேக், பட் ஹி வாண்டட்லி மேட் அ மிஸ்டேக் இன் ஆர்டர் டு ஒரு லவ் குவாரலுக்காக, அந்த மாதிரி ஒரு அந்யோன்யத்துக்காக அந்த மாதிரி பண்றது.
அப்படின்னு. சரியா? சங்கரி நீங்க வேணா படிக்கிறீங்களா அடுத்தது? சும்மா கலு. खलु निषेधे निर्धारिते अर्थे लेख्येन खल् कल्व कल् कलुक्त्वा கலூக்த்வா. खलु वाचिकं कलुक्त्वा खलु वाचिकं ம். निर्धारिते अर्थे लेख्येन कलुक्त्वा खलु वाचिकं இது निषेधे இது வந்து இந்த நம்ம இது சொல்லுவோம் தெரியுமா? சப்போஸ் ஒரு மேக் சென்டென்சஸ் சொல்றோம் இல்லையா? ஸோ வென் வி டூ மேக் சென்டென்சஸ், இஃப் வி டோன்ட் நோ த மீனிங் ஆஃப் த வேர்ட், நாங்கெல்லாம் வந்து சின்ன வயசுல ஸ்கூல்ல படிக்கிறச்சு சம்ஸ்கிருதத்துக்கு எப்படி எழுதுவோம்னா, ஏதோ சே ஃபார் எக்ஸாம்பிள் நிஷேதா, யூ ஹாவ் டு மேக் அ சென்டென்ஸ் அப்படின்னா, குருஹு சிஷ்யம் பிரிச்சதி நிஷேதா இது பதஸ்ய கஹ அர்த்தா, இப்படியே சென்டென்ஸ் எழுதிருவோம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் நிஷேதான்னு குரு கேட்டார் அப்படின்னு. அது மாதிரி இருக்கு இதுல பார்த்தா, கலு கலுன்னு போடுறச்சு. பட் தட்ஸ் நாட் வாட் இட் மீன்ஸ். நிர்தாரித்தே லேக்கேன நிர்தாரித்தே அர்த்தே கலு இதி உக்த்வா நிர்தாரித்தே அர்த்தே. When you have established the meaning of something by writing the word kalu, this is the meaning in fact அப்படின்னு நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து சொல்லி நம்ம நிர்தாரணம் பண்ணதுக்கு அப்புறம் கலு வாச்சிகம் அப்படிங்கறச்சு யூ ஆர் நெகேட்டிங் தட் மீனிங் பை சேயிங் வாச்சிகம். வாச்சிகம்னா அப்படின்னு சும்மா சொல்றாப்பா, இட் இஸ் செட் லைக் தட் பட் இட் இஸ் நாட் ட்ரூ அப்படின்னு தி தாத்பரியம் தேர் இஸ் தட். புரியுறதா? அப்படின்னா வந்து ஒரு அர்த்தம்னு முன்னாடியே நிர்தாரணம் பண்ணி அதை வந்து எழுத்துலயும் எழுதினதுக்கு அப்புறம் அதை வந்து மறுக்கிறது, மறுக்கிறது அப்படி சொல்ற. எஸ், வாச்சிகம் கலு அப்படின்னு சொல்லிட்டோம்னா, வாச்சிகம் கலுனாலே இட் வாச்சிகம்னா பொய், பொய்யா ஆயிடுறதோ இல்லையோ அப்படின்னு முந்தின வார்த்தைய நிஷேதம் பண்ற மாதிரி ஆயிடுது. சரியா? அதாவது இப்ப எப்படி சொல்லலாம், சே விஷ்ணு அந்நிய தேவதாபியா உத்தமஹா அப்படின்னு சொல்லி கலு வாச்சிகம் அப்படின்னா, இட் இஸ் ஒன்லி சும்மா சொல்றது தானே தவிர தட் இஸ் நாட் த ட்ரூ. எவ்ரி தேவதா ஹேஸ் தேர் ஓன் கிரேட்னஸ் அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல கலு வாச்சிகம்னு சொல்றச்சே நிஷேத வாக்கியம். இது அந்த பூர்வபக்ஷ அவளோட எல்லாத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவ அப்ப வந்து டினை பண்றது. வாக்கியாலங்காரே அத கலு பகவான். அத கலு கலுன்னு வாக்கியாலங்காரம், ஒரு ஸ்டைலா சொல்றதுக்கு. அதானே பகவான் அர்த்தம், அதனால்தானே பகவான் சொல்றோம் அப்படிங்கறச்சு என்ன, அத பகவான் தர்ஹி கிம் கோயம் பகவான் ஏவமேவ யதி சஹ கரிஷ்யதி தர்ஹி அத கலு பகவான் அப்படின்னு இப்படி பண்ண. ஜிக்ஞாசாயாம் கிம் கல் அதீதே புத்ரஹ. question, கிம் கலு அதீதே புத்ரஹ, what is your son studying? சோ இத வந்து கொஸ்டின் போட்டுறணும். ஆர் என்னதான் படிக்கிறான் உன் புள்ள அப்படின்னு ஒரு இது மாதிரி ஏளனமா கூட சொல்லலாம். அத அப்பா அம்மா கிட்ட கேட்கலாம், என்ன படிக்கிறான் உன் புள்ள. अनुनये न खलु मुग्धे साहसं कार्यमेतत् न खलु बाणस् सन्निपात्यो अयम् अस्मिन्. இது வந்து சாகுந்தலத்துல வர்ற வார்த்தை. இந்த லைன், the second line comes in சாகுந்தலம் where ஆசிரம மிருகோயம் நஹந்தவ்யோ நஹந்தவ்யா அப்படின்னு வரும். அதாவது ஒரு மான் வருது, துஷ்யந்தன் வந்து அந்த மானை பார்த்துட்டு துஷ்யந்தா வாண்ட்ஸ் டு கில் தட் டியர். ஃபர்ஸ்ட் ஆக்ட்லயே வந்துரும் அது. அப்போ ரெண்டு தாபசா, டூ சேஜஸ் கம் இன் அண்ட் சே ஆசிரம மிருகோயம், திஸ் பிலாங்ஸ் டு த ஹெர்மிட்டாஜ், டோன்ட் கில் அப்படின்னுட்டு தே சே அ ஸ்லோகா சேயிங் நகலு நகலு பாணஹா சன்னிபாத்தியோயம் அஸ்மின், பாணஹா சன்னிபாத்தியா அஸ்மின் ந ayam badaha, this arrow should not be thrown upon this mrigam because this is a hermitage அப்படின்னுட்டு சொல்ற ஒரு லைன் அது. இது so நகலு
Nakalu nakalu mugdhe sahasam karyam etat. So mugdhe is an innocent person or a moodha, one who is moha yukta iti. Sahasam karyam etat. இல்ல இல்ல இது வந்து ரொம்ப ஒரு சாகசமான காரியம். சாகசம்னா அவிச்சாரித கர்மாங்கிறதுக்கு சாகசம்னு சொல்லுவோம். சம்திங் தட் யூ டூ விதவுட் திங்கிங். சஹசா விததீத நக்ரியாம் அவிவேக பரமாபதாம் பதம்னு கிராத்தார்ஜுனியத்துல ஒரு ஸ்லோகம் வரும். சோ சஹசா காரியம் இத்தியுக்தே தத்ர அவிச்சாரிய கிருதம் கர்ம ஏவ சாகசம் காரியம் இது. So தரி ஏதத்து சாகசம் காரியம், this is something that is you're doing without even thinking, so don't do it. நகலு நகலு அப்படின்னு ஒரு இது பண்றதுக்காக, அனுநயம் பண்றதுக்காக அவளை, அனுநயம்னாலே சாந்த்வன, கன்சோலிங் ஆர் தாஜா பண்றதுக்கு. अभितः समीपे वारणसीमाभितो भागीरथी. I think இது வாராணசீம் அபிதஹ பாகீரதி. வாராணசீம் அபிதஹ பாகீரதி. நியர் வாராணசி கங்கா ஃப்ளோஸ். உபயதஹ இது எல்லாமே வந்து உபபத த்வித்தியா மாதிரி வருது. ஆமா. भेजे अभितः पातुक सिद्ध सिंधोः. பாத்துக்கவா? டெக்ஸ்ட் அப்படிதானா இருக்கு? நீங்க இது பார்த்து படிக்கிறீங்களா இல்ல இதுவா? இத பார்த்து படிக்கிறேன். ஒரு செகண்ட் நானும் டெக்ஸ்ட் எடுத்துறேன். பஞ்சமி தத்புருஷம்ல முன்னாடி ஆனுகூல்யே இட் இஸ் அபிதஹ முஞ்சிட்டு பாதுக சித்த சிந்தோஹோ அப்படிதான் இருக்கு. ஆமா அப்படிதான் இருக்கு. அபிதஹா பேஜே அப்படிங்கறச்சு ஆன் போத் சைட்ஸ்ங்கிற அர்த்தத்துல வருது. சிசுபாலவதத்துல இருக்கு இது. பாதுக சித்த சிந்தோஹோ பக்ஷத்வயே பிரவிஷத் இது. ஒரு நிமிஷம். அம்புராஷேஹே பாத்துகங்கர்ச்சு பாத்துக சித்த சிந்தோஹோ. சித்த சிந்து இஸ் ஸ்வர்கங்கா. ஸ்வர்கங்கா யா பாத்துகா பவதி, தட் விச் இஸ் ட்ரைங் டு ஃப்ளோ, அதுதான் பாத்துகாங்கிறது. ஓகே, பாத்துகா உபயத பாத்தினி சித்த சிந்தோஹோ. சித்தங்கர்ச்சு ஆகாஷ, ஆகாஷ கங்கா சித்த சிந்துஹு. So பாதுகா சித்த சிந்துஹு பேஜே அபிதஹ சித்த சிந்தோஹோ. இது என்ன? இது மிருணாள சூத்ராமலம் அந்தரேண ஸ்திதச்சலச்சாமரையோர் துவயோஹோ. ரெண்டு சாமரத்துக்கு நடுவுல இருக்கிறத பார்த்தா ஆகாஷ கங்கா ரெண்டு சைடுலயும் அது வந்து அப்படியே ஓடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ற. அதுதான் அர்த்தம். சரியா? So பாதுக சித்த சிந்தோஹோ அபிதஹ உபயதஹ அப்படி எடுத்துக்கணும். So அபிதஹ இங்க வந்து on both sides of பாதுக சித்த சிந்து. ஷீக்ரே அபிதஹ சத்ருராயாதி. அங்க ஸ்பேஸ் இல்லாம இருக்கணுமா? ஆமா. அபிதஹ சத்ருராயாதி, quickly the enemy arrives. சாகல்யே புங்க்தே அன்னம் அபிதஹ அதிதிஹி. சாகல்யே. ஓகே. சாகல்யன கம்ப்ளீட்லி சகலஸ்ய பாவஹ சாகல்யம். சோ அதிதிஹி இது கெஸ்ட் வந்து நன்னா ஃபுல்லா வழிச்சு சாப்பிட்டுட்டாருன்னு அர்த்தம். அபிதஹ அன்னம் புங்க்தே. அபிமுகே அபிதோ ஹிம்சகோ தந்தி மாமேவ பரிதாவதி. ஹிம்சகः தந்தி, a cruel elephant, மாமேவ பரிதாவதி அபிதஹ என்னை எதிர்நோக்கி ஓடுகிறது. இட் இஸ் ஜஸ்ட் ரன்னிங் டுவர்ட்ஸ் மீ. டஸ்கருங்கிறோம் இல்லையா? when there is a lone tusker in the western ghats, when you're moving in the western ghats, ஒரு lone tusker பார்த்துட்டா you should always try to either move away from it or just be quiet and go. ஏன்னா it's a very dangerous thing, and the lone tusker is away from the herd and it can immediately run towards a person. ஏன்னா அது மதம் பிடிச்சு இருக்கும் அது, அதனால. பிராதுஹு நாம்னி விஷ்ணோர் தச பிராதுர்பவாஹ.
அவதார அர்த்தத்துல சொல்றார். விஷ்ணுவுக்கு 10 பெயர்கள் அப்படிங்கிற அர்த்தத்துல. ம். பிராகாஷ்யே பிராதுராசீத் வசுந்தரா. ம். பூமி பிராகாஷ்யே. உற்பத்தி ஆச்சு. பிராதுஹு பிரகாசம் உத்பூதம் அபூத் இது. So the earth was formed. உற்பத்திஹி தஸ்யாஹ இது. ம். मितः अन्योन्यं वासिष्ठ कौण्डिन्य मैत्रा वरुणा मिथो न विवाहाः விவாஹ்யாக. विवाह्याः ம். विवाह्याः. விவாகம் செய்யக்கூடாது. தட் இஸ் தி இந்த 3 கோத்திரத்துல பிறந்தவாளுக்கு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் விவாகம் செய்யக்கூடாது. சோ அത്ര அந்யோன்யம்ங்கிற அர்த்தத்துல மிதஹாங்கிற வேர்டை யூஸ் பண்ணிருக்கோம். சோ மிதஹா பரஸ்பரம். பரஸ்பரம் தே ஷுட் நாட் கெட் மேரிட் வித்இன் தீஸ் 3 கோத்ராஸ் வாசிஷ்டா கௌண்டின்யா அண்ட் மைத்ராவர்ணன். அந்த மித்த வந்து ஒன்லி 2 பேருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணக்கூடாது, பண்ணணும்ல. 3 4லாம் இருந்தா பண்ணக்கூடாது அந்த சோ டைம்ல. 3 4ல 3 பேர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாளோ இல்லையோ, அதனால அது சொல்றாரு. இந்த 3 கோத்திரங்களுக்குள்ள ஒருவருக்கொருவர், அதுதான் அர்த்தம். பரஸ்பரம் இत्येव तत्र उभयोरेव इति अर्थः. परन्तु he gives a list and says वासिष्ठ कौण्डिन्य मैत्रा वरुणाः न विवाह्याः तेषां मध्ये अन्योन्यं अन्योन्य विवाहं न कर्तव्यम् इति. रहसि मितत्वदाभाष लेलुपं लोलुपं मनः मितः कृते मन्मथ एष साक्षी. मितस्वदाभाष न लोलुपं मनः मितः कृते मन्मथ एष साक्षी. त्वदाभाषणलोलुपं मनः, my mind, मम मनः अत्र मिथः रहसि त्वदाभाषण लोलुपः. लोलुपनाले लोभी. It is wishing to talk to you alone in rahasyam. And mitah krite manmatha esha sakshi. மிதः கிருத்தேன ரகசியத்துல நமக்குள்ள நடக்கக்கூடிய விஷயத்துக்கு மன்மதன் தான் சாட்சி. இதுவும் சிசுபால வதம் தான். அதுலேருந்து நிறைய எக்ஸாம்பிள் எடுக்கிறார். மிதः கிருத்தே நமக்குள்ள இருக்கக்கூடிய மிதஹா ரகசியத்துல நமக்குள்ள நடந்த விஷயங்கள், வாட் எவர் ஹேப்பன் பிட்வீன் அஸ் டியூரிங் இன் சாலிட்யூட், அது வந்து மன்மதஹா ஏஷஹா சாட்சி. Cupid is the only witness there. तिरः अन्तर्धौ कृष्णं मेघस्तिरोदते. கிருஷ்ணமேகா திரோததே. கிருஷ்ணன்ங்கிற ஒரு மேகம் மறைஞ்சுடுத்து அப்படி எடுத்துக்கலாம். Otherwise, கிருஷ்ணமேகா, the black cloud has completely disappeared. तिर्यगर्ते गतं तिरश्चीनम् अनूरुसारथेः. அனூரு சாரதேஹே. அனூரு சாரதிங்கிறது யாரு? சூரியன். அனூரு யாருக்கு தொடை கிடையாதோ, so one who does not have any legs, which is Aruna. Arunaha eva sarathihi yasya. So anuruhu yasya urau na uru na vidyete saha anuruhu arunaha. Anuruhu eva sarathihi yasya saha, so suryaha. Anuru sarathihi, one who has Aruna as his sarathi. So surya tiraschinam gatam. When Surya had gone down அப்படின்னு அர்த்தம். ஸோ அത്ര திரியக் அப்படின்னா டவுன். யூஸ்வலி அவருடைய மூவ்மெண்ட் இப்படித்தானே இருக்கும். அஸ்தமனம் போகிறச்சு இட் இஸ் திரியக். ஸோ இட் இஸ் ஆப்போசிட் டு வாட் எவர் ஹிஸ் யூஸ்வல் மூவ்மெண்ட் இஸ். ஸோ ஹியர் திரியக் அர்த்தங்க. அதனால்தான் திரியக் ஜாத்தின்னு சொல்லும் பொழுது எது நேர நின்னுட்டு போகலையோ குறுக்கால போகிறதுங்கிறோம். So குறுக்கு அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் a நார்மல், so இட் இஸ் an abnormal வேக்கு இண்டிகேட் பண்ற மாதிரி சொல்றது திரியக். இதுவும் சிசுபாலவதம் தான். இப்போ வந்து ஒரே சூரியனே இல்ல, ஒரே மேகமூட்டமா இருக்கு, அப்ப வந்து சொல்லக்கூடாது இல்லையா? இது மாதிரி கதம் திரஷ்சீனம் அனூரு சாரதேஹேன்னு இப்போ ஒண்ணுமே சூரியனே தெரியல எனக்கு இங்க வானத்துல, இப்ப சொல்லக்கூடாது இல்ல? அப்ப சொல்ல முடியாது. என்ன, only when you see him that you can tell இல்லையா that he has gone. ஆமா, நீங்க என்ன சொன்னீங்க? உங்களோட காதுல விடல. திரிய கூர்த்வ மதஷாயி ரஷ்மயஸ். அதேதான் திரியக்கு ஊர்த்வம் அதஹ ஷாயி. எல்லா இடத்துலயுமே தானே அவர் வந்து படுத்துட்டு இருக்காரு. எப்படி ஸ்ட்ரைட்டா படுத்துக்கிறது கீழே, அப்படிதானே அதனுடைய அர்த்தம் இல்லையா?
சோ திரியக் இஸ் குறுக்கால அப்படிங்கிறது. But there the issue is not about Tiraskaranam, right? No. It is simply a different direction. எஸ். சோ திரஸ்கரணம் அதெல்லாம் வந்து அந்தர்தானம்ங்கிற அர்த்தத்துல வந்துரும். where you are actually making it disappear from your sight. So tiraskaraha is that இல்லையா, ஒதுக்கிறது தானே அர்த்தம். Okay. பட் இப்ப வந்து ஐ கேன் ஸ்டில் சே ரைட் கதம் திரஷ்சீனம் அனூரு போயிடுத்துன்னு சொல்லிடலாமே. சொல்லலாம். சொல்லலாம். ஏன்னா சூரியன் போயிடுத்து அப்படின்னு காணும். பகலா இருந்தாலும் ஒன்னும் தெரியலன்றதுக்கா போது சொல்லலாம். அப்போ அந்தர்தானம் ஆயிடும். सूर्यः अस्ति किन्तु अधुना न दृश्यते तर्हि अन्तर्धीयते इति. So appo antaradhiyata as a past tense. You are saying it is completely disappeared behind the clouds. But in the gatam tiraschinamங்கிறது வந்து செட்டிங் சன்னுக்கு சொல்றோம். ஓகே ஓகே. ஹா விஷாதே புண்ணியாந்தः புரமேவ ஹா பிரவிஷதி क्रुद्धो முனிர் பார்கவः. சோ விஷாதே ஒரு துக்கத்துல சொல்றது. புண்ணியாந்தः புரமேவ ஹா பிரவிஷதி புண்ணிய அந்தఃபுரமேவ பிரவிஷதி பார்கவஹா முனிஹி கிருத்தஹா கோபம் அடைஞ்சவரான அந்த பிருகுனுடைய வம்சத்துல பிறந்தவர் பார்கவ. அவர் தானே இப்போ அந்தப்புறத்துக்குள்ள நுழையிறார். அப்பதானே விஷ்ணுவுக்கு வந்து இது கொடுக்கிறார், சாபம் கொடுக்கறது அதெல்லாம் வருது இல்லையா. சோ அத சொல்றாரு இங்க. சோ ஹா பிரவிஷதி, ஐயோ இது மத்தவாள்லாம் சொல்றது. சோ ஒரு துக்கத்துல ஐயோ அவர் உள்ள போயிட்டாரு, என்ன நடக்க போறதோ அப்படின்னு கோவத்துல போறாருங்க. ஷோகே ஹா பிரியே ஜனக ராஜபுத்ரி. ஜனக ராஜபுத்ரி. இது உத்தராமச்சரித்தம் பார்த்தோம்னா இந்த ஹா யூசேஜ் இஸ் தேர் கான்ஸ்டன்ட்லி இன் த 4th act or even in the 3rd act there is this usage of ha. எப்ப பார்த்தாலும் ஹா பிரியே ஜனக ராஜபுத்ரி இது ராமஹா தத்ர ஷோகே ஏவ வததி. இட் இஸ் ஹிஸ் பர்சனல் இது. ஸோ விஷாதாக்கும் ஷோகத்துக்கும் என்னன்னா, விஷாதா இஸ் மோர் லைக் ஒரு கிரீஃப் அபவுட் another person's situation as someone enters somewhere else. ஷோகம் இஸ் your own ஸ்தாயி பாவ which you feel. அப்படி சொல்றோம். ஆர்த்தங்கிறது மனசுல ரொம்ப அப்படியே ஃபீலிங் த சென்ஸ் ஆஃப் லாஸ் அப்படிங்கிற அர்த்தத்துல. there is not much of meaning difference between the three. சும்மா ஒரு 3 டிஃபரெண்ட் சிச்சுவேஷன்ல சொல்றார் அவர். எந்த ஒரு எக்ஸ்பிரஷன் ஆஃப் கிரீஃப், எனி எக்ஸ்பிரஷன் ஆஃப் துக்கம், whether it is towards another person or towards your own self, either self pity or sympathy, empathy, இதெல்லாம் எதை வேணாலும் எடுத்துக்கலாங்கிறதுக்காக. ஆர்த்தானா வந்து ரொம்ப அது வந்து புதுசா உற்பன்ன ஷோகம் இல்ல, கொஞ்சம் நாளாயி பழசான ஷோகம். ஆர்த்தங்கிறது வந்து ஆர்த்தானாம் ஆர்த்தி ஹந்தாரம், அது ரொம்ப துக்கம் இருக்கிறது. ஷோகம் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியது. ஆர்த்தங்கிறது வந்து மோர் டு டூ வித் மெட்டீரியல் வெல்த். ஏன்னா ஹா ஹதோஸ்மி இஞ்சோ நாசமாயிட்டேன், ஆச்சு எனக்கு போச்சு அப்படிங்கிற மாதிரி. ஆர்த்தா இஸ் ஆக்சுவலி ஃபாலோட் வித் நாதம். ஆர்த்தநாதம் யூ ஸ்கிரீம். ஷோகம் வந்து உள்ள மருது. சந்தோஷத்துக்கு எப்பயுமே பண்ண மாட்டோம், ஹாஸ்யத்துக்குலாம் பண்ண மாட்டோமா? எதுக்கு ஹான்னு சொல்றதா? சொல்லாமே. பட் இது வந்து யூஸ்வலி கிடையாது, சொல்றது இல்ல அப்படி. அம்ஹோங்கலாம் பதங்கலாம் ஹர்ஷே நது ஹா யூஸ்வலி சொல்றது இல்ல. ஐயோன்னு சந்தோஷத்துல சொல்லுவோமா? இல்ல இல்ல அந்த மாதிரி. Everybody could use the ha in Hraswa. அந்த ஹ இன் ஹரஸ்வ கிலங்கிற அர்த்தத்துல வரும். இதிஹ ஆச அப்படின்னு இதிஹாசஹாங்கிற பதம் இருக்கு இல்லையா. பதம் நிர்வச்சனம் எப்படி பண்றோம்னா இதி ஹ ஆச இதி கில அபூத் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றோம். இப்படித்தானே நடந்தது அப்படின்னு இதிஹாசம். சோ இட் இஸ் a history. அதனால சரியா. ஆர்த்தௌ ஹா ஹதோஸ்மி. ஓகே. அஹஹ அத்புதே அஹஹ மஹதாம் நிரசீமானஷ் சரித்திர விபூதயஹ. நிசீமானஹ மகதாம் மகத்துக்களினுடைய சரித்திர விபூதயஹ, அவர்களுடைய சரித்திரத்துல இருக்கக்கூடிய விபூதி செல்வம் ஆர் த கிரேட்னஸ் ஆஃப் தேர் லைஃப்
is நிஸ்ஸீமானஹா. There is no சீமா to it. There is no எல்லை இல்லாதது அப்படிங்கிறோம். So அஹஹா ஒரு அத்புதத்துல பேசுறது. खेदे अहह कष्टम् अपण्डितता विधेहे. கஷ்டம் அபண்டிததா விதேஹே, விதியினுடைய ஒரு பண்டிதம் இல்லாத தன்மைங்கிறது ஒரு ஒரு கஷ்டம் இல்லையா? இது வந்து ஐ ஹாவ் a feeling கேதம் தான். திஸ் இஸ் கேதே, ரிக்ரெட். இது நீதி சதகத்துல வர்றது. நீதி சதகத்துல வர்றது இது. கடைசியில ஏதாவது அந்த கர்ம பத்ததியில வரும்னு நினைக்கிறேன், பின்னாடி வரும் அது. அஹஹ கஷ்டம் அபண்டிததா விதேஹே. ஹி हेतौ जानामि अग्निर् इह अस्ति इति महान् धूमो हि दृश्यते. हेतौ. सो महान् धूमः हि दृश्यते इति कारणात् इति हेतोः. सो महान् धूमः दृश्यते हि यतः महान् धूमः दृश्यते அப்படிங்கிறோம். सो अहम् अग्निः इह अस्ति इति जानामि यतः महान् धूमः दृश्यते. நீதிசதகம் வந்துருதா? ஓகே. சிருஜதி தாவத் அசேஷ குணாகரம் புருஷரத்னம் அலங்கரணம் புவஹ ததபி தத்க்ஷண பங்கி கரோதி சேத் அஹஹ கஷ்டம் அபண்டிததா விதேஹே. ஆமா, ஞான சதகம்ல இல்ல, ஞான சதகம்னு கிடையாது. இது வந்து இந்த பின்னாடி தெய்வ பத்ததி, அதுக்கப்புறம் கர்ம பத்ததி. சோ ஐ திங்க் திஸ் இஸ் தெய்வ பத்ததி. ஓகே. ஜானாமி அக்னிஹி, திஸ் இந்த ஹேதவுங்கிறது தான் நமக்கு வந்து திஸ் இஸ் த ஸ்டேட்மெண்ட் ஃபார் தர்க்கா. தி என்டையர் தர்க்க சாஸ்திரம் ஸ்டார்ட்ஸ் வித் ஐ சி ஸ்மோக், சோ ஐ டெடியூஸ் தட் தேர் இஸ் அக்னி. அனுமானம். ஆமா. அவதாரணி சந்திரோ ஹி ஷீதः புருஷோக்திः கத்தம் தஸ்மின் ப்ரூஹி த்வம் ஹி தபோதன. ஐ திங்க் இது டூ டிஃபரண்ட் சென்டென்சஸா இருக்கலாம். So Chandrohi Sheetaha, the moon is definitely cool while the sun is hot. Purushoktihi katham tasmin bruhitvam hi tapodhana. How tvam bruhi ஹீங்கிறது அவதாரணே ஏவ அப்படிங்கிறது. சந்திரஹா ஏவ சீதஹா ஆர் சந்திரஹா சீதஹா நிச்சயேன அந்த அர்த்தத்துல சொல்றோம். இங்கு துவம் ப்ரூஹி, துவம் ஹி ப்ரூஹி, நீயே சொல்லு, துவம் ஏவ ப்ரூஹி ஹே தபோதன. தஸ்மின் புருஷோக்திஹி கதம், ஹவு கேன் ஐ அட்ரஸ் ஹிம் ஆஸ் அ புருஷா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறார். இது ஏதாவது ஒரு காவியத்துல இருந்து எடுத்ததுனால நமக்கு பாக்கி கான்டெக்ஸ்ட் தெரியல. கிராதார்ஜுனியத்துல in the context of api or eva? eva. Okay. eva da. So this is in some 11th sarga. Anirjayena dushatam yasyamarshaf prashamyati purushoktihi. How? Okay. Dushatam anirjayena, without having conquered the enemies, yasya amarshaha prashamyati, one whose anger completely dissolves even without fighting the enemies and conquering them, then katham tasmin purushoktihi bruhi, how do you call him as a purusha who doesn't even fight? அப்படிங்கிற இதுல கிராதார்ஜுனியத்துல இருந்து எடுக்கிற. இட் வுட் பி நைஸ் டு கிவ் இது இல்ல ரெஃபரன்சஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்டெக்ஸ்ட். ஸோ இதோட வந்து அவ்யயங்கள் இன் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் முடிச்சாச்சு. இப்ப வந்து என்னன்னா டேக்கிங் ஒன் மீனிங், இதனுடைய ஒரு ஆப்போசிட் மாதிரி ஒரு மீனிங்ல என்னென்னலாம் உங்களுக்கு வந்து அவ்யயங்கள் அப்ளை பண்ணலாம் அதை வந்து இப்ப சொல்லிட்டு வரப்போற. சமானார்த்தகானி அவ்யயானி சோதாகரணானி பகூனி அவ்யயானி ஏகஸ்மின்னேவ அர்த்தே தத்ர உபயுக்தானி திருஷ்யந்தே தேஷாம் து அத்ர சூச்சி. சோ பகுகாலே இத்யர்த்தே யூ ஹாவ் சிராய, சிரராத், ராத்ராய, சிரஸ்ய, சிரம், சிரேண, சிராத், இதெல்லாம் வந்து this is called vibhakti pratirupakam because it is similar to a vibhakti. It looks like a vibhakti but it is not vibhakti. இதெல்லாம் அவ்யயம், அதே அர்த்தம் தாங்க. படிச்சு வந்துருவோம். இதெல்லாமே வந்து தத்தித்த பிரகரணத்துல வந்துருமா?
ஒரே அர்த்தத்துல நிறைய அவ்யயானி எல்லாம் அந்த மாதிரி இல்ல. அது வந்து முன்னாடியே அவ்யயம் நமக்கு அந்த பிரகரணம் பிரிவினைய தனியா பண்ணார்ல. இது இது எங்க தனியா எங்கே அவ்யய இருந்து பிரகரணம். வேணாலும் எடுக்கலாம். தத்தித்தமாவும் இருக்கலாம், தனியாவும் இருக்கலாம். சோ எல்லாத்தையும் இப்ப கனெக்ட் பண்ண போறார். இங்க நமக்கு ஃபோக்கஸ் வில் பி ஒரு மீனிங்ல எவ்வளவு இது இருக்கு அவ்யயம். அப்படின்னு. This is not Ganapatha. கணத்துல வராது இது. Because the word of having multiple meanings are all clustered together, right? கணத்துல அப்படி மாத்திரம் இல்ல. The கணபாட்டால வந்து not meaning, but it is actually clustered together based on a சூத்திரம். The applications for that particular word will be the same. அதனால அதெல்லாத்தையும் குரூப் பண்ணி ஒரு கணத்துல போட்டிருக்கார். These would be in the நானார்த்த வர்க்க in அமரகோஷம். சோ அமரகோஷத்துல வந்து 1, 2 எல்லாம் முடிச்சுட்டு தேர்ட் காண்டம் எடுத்தேன்னா அதுல Yeah. வந்து நானார்த்த கண்டகான்னு பேரு. Correct. அத பேஸ் பண்ணி வர்றது. அதுல இன் பர்டிகுலர் we are looking at only அவ்யயாஸ். அமரத்துல வந்து பல வார்த்தைகளை சொல்லுவார், which is சுபந்தாः अपि दृश्यन्ते तत्र, किन्तु अत्र we have taken only अव्ययास and given the examples. बहुकाले चिराय चिररात्राय चिरस्य चिरं चिरेण चिरात् चिराय सन्तर्प्य समिद्धिरग्निम्. அக்னிம் சமித்பிஹி சிராய சந்தர்ப்பிய இதெல்லாம் பாதி பாதி சென்டென்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் he takes it from the காவியம் ஆர் ஃப்ரம் அதர் எக்ஸாம்பிள்ஸ் தட் வி சி தைத்திரியத்திலயோ இல்ல எங்கேயாவது எங்க இருந்தோ எடுக்கிறார். அதனால்தான் சந்தர்ப்பியான பாதியில நிக்கிறது. ஹேவிங் பிளீஸ்ட், தர்ப்பணம்னாலே பிளீசிங்னு அர்த்தம். பிரீணயதி இத்தியர்த்தா. சோ அத்திர சமித்பிஹி சமிதஹ தத்வா அக்னிம் பிரீணயித்வா. For a long time he has been satisfying Agni by giving samit to it. அதாவது அக்னி காரியம் பண்ணியிருக்கார் ரொம்ப நாளான்னு அர்த்தம். சிரராத்ராய சஞ்சிதம். For a long nights, பல பல ராத்திரியா சேகரிச்சு வச்சது அப்படின்னு. ஏதாவது சாப்பாடா இருக்கலாம் அந்த மாதிரி. பல ராத்திரிக்காக சேகரிச்சதா? சேர்த்து வச்சது. சோ பல ராத்திரிக்காக சேர்த்து வச்சது அப்படிங்கிறார். ஃபுட் ஃபார் நைட். ஏன்னா இப்போ சன்னியாசிய பொறுத்தவரையில் அவ கார்த்தால வாங்குற சாப்பாடு, வாட் எவர் தே கோ அவுட் அண்ட் தே கெட் ஆஸ் அ பிக்ஷா, தே ஆர் சப்போஸ் டு ஒன்லி ரீடைன் இட் ஃபார் த நெக்ஸ்ட் வேளை. தட்ஸ் ஆல். ஒன்லி ஃபார் ஒன் நைட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் தே ஆர் சப்போஸ் டு அகெயின் கோ ஃபார் பிக்ஷாட்டனம் அண்ட் கெட் ஃபுட். அவளுக்கு வந்து தே ஆர் நாட் சப்போஸ் டு ரீடைன் ஃபுட் ஃபார் சம் மெனி நைட்ஸ். இது வந்து திஸ் இஸ் ஆப்போசிட் ஃபார் தட். அதுக்காக கரெக்ட் கரெக்ட். சிரஸ்ய திருஷ்டேவ மிருதோத்திதேவ. சிரஸ்ய திருஷ்டா இவ மிருத உத்திதா இவ. She's been seen after such a long time that it seems as if she died and she came back to life. Okay. சிரஸ்ய சிரம் ந சஹதே ஸ்தாதும். They speak in slang இல்ல. போயிட்டு வரேன். ஆமா, போயிட்டு உசுரோட அந்த மாதிரி இருக்கு. பழச்சு மறுஜென்ம. அதான் பழச்சு வந்த மாதிரி இருக்கேன்பா. சிரம் ந சஹதே ஸ்தாதும் பரேபியோ பேத சங்கயா. சிரம் ந சஹதே ஸ்தாதும். He is not able to stay for a long time because பரேபியः பேத சங்கையா. he பேதம்னாலே one who betrays or one who ஆமா one பேதம்னா டிவிஷன். இந்த டிவைட் அண்ட் ரூல் மாதிரி சொல்றோம் இல்லையா. சோ பரேபியः பேத சங்கையா because he is afraid of people coming and hitting him or infiltrating. இது வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மாதிரி இல்லையா? மற்றவாளை விட நம்ம வந்து அப்படி அதனால நிறைய நாள் அங்க இல்லாம இருக்கு. இது வந்து அப்படி கிடையாது. இது வந்து மந்த்ரோ யோதைவ அதீரஹா சர்வாங்கை சம்ருதைரபி. இது வந்து 2வது இதுல வரும்னு நினைக்கிறேன், சிசுபால வதத்துல செகண்ட் சர்க்கத்துலன்னு நினைக்கிறேன். பல்ராமன் சொல்லுவார், நீ மத்தவாள்லாம் இது பண்றாங்கிறதுனால you can be attacked at any point, so you can't stay in one place for a long time. Don't stay in Dwaraka like this.
நேர படையெடு சிசுபாலனை போய் கொல்றதுக்கு அப்படிங்கிறதுக்காக தூண்டுறதுக்காக பண்றது. திஸ் இஸ் நாட் த டைம் ஃபார் யூ டு ஜஸ்ட் ஸ்டே தேர். So chiram sthatum na sahate. A person who understands counsel really well will not stay in one position for a long time when he knows that there is an enemy looming there in the horizon. அதுக்காக சிரேன நாபிம் பிரதமோத பிந்தவஹ. இது வந்து ஃபிஃப்த் ஆக்ட்ல, ஃபிஃப்த் சர்க்கத்துல வரும் குமார சம்பவத்துல. சிரேணனாபிம் ஸ்திதாட்சணம் பக்ஷ்ம சுதாடிதா தராஹ, அது அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த ஸ்லோகம். சோ அம்பாள் வந்து தபஸ் பண்றச்சு த ஃபர்ஸ்ட் டிராப்லெட்ஸ் ஆஃப் ரெயின் தட் கம், முதல்ல வந்து அவளுடைய அந்த கண் எம இருக்கு இல்லையா, அந்த ஐலாஷஸ்ல இட் ஜஸ்ட் ஸ்டாப்ஸ் ஃபார் அ மொமெண்ட் இன் தி ஐலாஷஸ் அண்ட் தென் தாடித அதராஹா, அப்படியே இட் ஜஸ்ட் ஹிட்ஸ் ஹர் லோவர் லிப். அதுக்கப்புறம் வந்து இட் பிகம்ஸ் லைக் ஸ்மால் ஸ்மால் டிராப்லெட்ஸ் ஆன் ஹர் செஸ்ட், அங்க விஷீர்ண பயோதராக. அதுக்கப்புறம் சிரேண நாபின் பிரதமோத பிந்தவஹா பிரபேதிரே அப்படின்னு வரும். அந்த த பிரதம ஊத பிந்தவஹா, த ஃபர்ஸ்ட் டிராப்லெட்ஸ் ஆஃப் ரெயின் ஸ்லோவா மெதுவா வந்து அவளுடைய நாபிக்கு அடைஞ்சது. இட் கேம் அண்ட் இன்டு ஹர் நேவல். அதுக்கு கீழே சோ இது வந்து அவளுடைய யோகிக் போஸ்டரை வந்து டிஸ்கிரைப் பண்ற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. பட் அது எல்லாமே ரொம்ப மழை பெஞ்சா சோ ஃபாஸ்ட் எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ். இது என்ன சிரேனன்னு வந்திருக்கு ஃபர்ஸ்ட் டிராப்லெட், அதாவது மழைன்னா நேர திபு திபு திபுன்னு பெய்யாதோ இல்லையோ, அந்த ட்ரிசில் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தண்ணி வரும், அதுக்கப்புறம் இப்படி ஒண்ணு வரும், அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு தானே அது வந்து படப்படான்னு ஆரம்பிக்கும். அந்த ஃபர்ஸ்ட் டிராப் when it falls, அவ வந்து அப்படி தபஸ்ல இருக்கா. ஈவன் இஃப் த வாட்டர் ஃபால்ஸ், திடீர்னு இப்ப நமக்கு வந்து தண்ணி வருது, மழை பெய்ய போறது போல இருக்கு அப்படின்னு நம்மளுடைய மனசு வந்து அங்க சஞ்சலம் அடையும். அவளுக்கு அந்த மாதிரி சஞ்சலம் அடையலைங்கிறத சொல்ற பார்வதிக்கு. See, it took a long time for it to go from the eyes to her navel. அது வரைக்கும் அவ அசையாத நின்னத்தினால்தான் it followed that path. இல்ல இல்லன்னா உடனே அவ ஓடி போய் உள்ள உட்காந்துருவோம்ல, அது இல்லையா அங்க. அதுதான் சிராத் சுத்தஸ்பர்ஷர சஞ்ஞதாம் யயௌ. சிராத் சுத ஸ்பர்ஷ ரசக்ஞதாம், கரெக்ட். சோ சிராது வெகு காலம் கழித்து சுதஸ்பர்ஷ பிள்ளையினுடைய தொடுதல் அப்படிங்கிற, பிள்ளையை ஆலிங்கனம் பண்ணுவதுங்கிற ஒரு ரசம் அறியறதுங்கிறது இருக்கே, அந்த தன்மையை அடைந்தார். So that is he was able to feel the அந்த குழந்தையினுடைய ஆலிங்கனம். ரொம்ப இவர் வந்து அதாவது ராமன் வந்து he was separated from his son இல்லையா. So after a long time he embraced his son. So அதனால அந்த ரசத்தை அனுபவித்தார். முன்னாடி அனுபவிக்கவே இல்லை, இப்பதான் ஃபர்ஸ்ட் சிராத். இது ரகுவம்சத்துல வருது. எனிவே பௌனஃப் புண்ணியே பகுவாரம் முஹுஹு புனஃப் புனஹ சஸ்வத் அபீக்ஷ்ணம் அசக்ரித். These are the words that you can use for paunaf punyam, again and again, bahuvaramnu arthathla. Avekshamaanam mahatim muhurmuhuhu. So mahatim muhurmuhuhu avekshamanam, one who is waiting for something to happen for a long time. Should you not have that muhurmuhuhu even in the definition? சோ இங்க வந்து என்ன போட்டிருப்பான்னா, முஹுஹுங்கிறதுக்கு வந்து என்னென்ன மீனிங்ஸ்ல அது வந்து உபயோகப்படும் அப்படின்னு. I'm speaking on the paunaf punye bahuvaram muhurmuhu punaf punah இல்லையா, அங்கே முஹுஹு மாத்திரம் தான் இருக்கு. ஓ அப்படி சொல்றேன். You can say muhurmuhu here. You can have muhuhu also being used. You can also use muhurmuhu. Because muhuhu simply means punaha, correct? Yes. Punaf punaha varnonna, then we have to use double vipsa. Correct. ஆனா ரெண்டுக்கு மேல போகாது இல்ல, only it will stop at 2 itself. முஹுர் முஹுர் முஹுர்னு 3 அதெல்லாம் திருப்பி 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 எல்லாம் வந்து
நம்ம தமிழ்ல தான் சொல்லுவோம். அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓவர் எந்துவா இருக்கிறவ 3-4 தடவை சொல்றது. நம்மலாம் ஸ்லோகா எழுதினாக்கா அப்படி என்ன எழுதணும் தெரியாட்டி இன்னொரு வாட்டி எழுதிடலாம் முகுன்னு ஸ்லோகா முடிக்கிறதுக்கு. Somebody said you are in the fourth level, you should write ஸ்லோகா. அதெல்லாம் வந்து நாங்கெல்லாம் எழுதினா அப்படிதான் இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து ஸ்லோகம் எழுதணும்னா யூ ஹாவ் டு ஹாவ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மைண்ட் செட் தேர். அதுக்கு ஒரு ஒரு சம்ஸ்கார விசேஷம், அனுகிரக விசேஷம், என்னெல்லாமோ இருக்கு அதுல, பிரதிபா விசேஷம். இட்ஸ் நாட் ஈஸி, பட் யூ ஹாவ் டு ஒர்க் டுவர்ட்ஸ் இட். அவேக்ஷமானம் அதுல வந்து we can like பிரதீக்ஷமானம் also we can put and அதுக்கு பதிலா அணு பிரதியும் போட்டுக்கலாமா? போடலாமே, கண்டிப்பா போடலாம். அவக்கு அவஸ்தானே பிரதி அத்தவா அணு அப்படி. எஸ், அவேக்ஷமானம் பண்ணலாம், சொல்லலாம். ம். So saha புனః abodhi அப்படின்னு இருக்கு. One who understood that he is a person who was waiting for something great to happen again and again. அந்த மாதிரி. புனః புனஸ் சூத நிஷித்த சாபலம். Punah punaha Sutena Nishiddha Chapalam. Again and again, the Suta charioteer was trying to stop the fickle mindedness. That is, he was trying to bring in the focus for the king. அதுதான். Oh, the king not for the horses. அதுவும் இருக்கலாமே, ஹார்ஸுக்கும் இருக்கலாம். ஏன்னா if it because he is a charioteer, he was trying to stop the horses from getting distracted, and he was trying to get the horses to be on track. அதுவும் ரைட். வன்யவிருத்திரிமாம் சஸ்வத். இமாம் வன்யவிருத்திம் சஸ்வத், அகைன் அண்ட் அகைன். ஸோ இந்த காட்டு வழியை, இது வந்து ரகுவம்சத்துல இருக்கு. இமாம் வன்யவிருத்திம் சஸ்வத் ஆத்மானுகமனேன காம் வித்யாம் அபியசனேன இவ பிரசாதயிதும் அர்ஹசி. So you have to adopt this vanyavritti again and again, shashwat, again and again, so that shashwatங்கிறச்சே more like நிச்சயேன, ஒரு ஸ்டெடியா கான்ஸ்டன்டா நீ இந்த காட்டுவாசியா இருக்கக்கூடிய தன்மையை எடுத்துண்டு நந்தினிக்கு நீ சேவை புரியணும் அப்படிங்கறத சொல்றது இந்த இடத்துல திலீபனுக்கு. சோ துவம் இமாம் வன்யவிருத்திம் இமாம்னு இருக்கணும். இல்ல இமாம் வன்யவிருத்திம் வன்யவிருத்திஹி துவம் இமாம் காம் சஸ்வத் அனுகமனேன அப்படின்னு எடுத்துக்கிறான். So அந்த வன்யவிருத்திங்கிறது அரசனுக்கு அட்ஜெக்டிவா போட்டுக்கிறோம். So you having adopted the life of a person who travels in the forest, like a forest dweller. So vanyavrittihi tvam imam gam shashvat anugamanam krutva tasyaha sevam kuru. சாஸ்வதம்னு சொல்றது வந்து அது வந்து நிரந்தரம் அந்த மாதிரி வரும். ஆனா இந்த சஸ்வத் வந்து வெறும்னு பவுன் ஆஃப் புண்ணிய பகுவா, பவுன் ஆஃப் புண்ணியங்கிற அர்த்தத்திலயும் வரும். சஸ்வத் ஆல்சோ கம்ஸ், ஆமா பவுன் ஆஃப் புண்ணியம் தான் சஸ்வத். சஸ்வத்னா சாஸ்வத, சஸ்வதா பாவஹா சாஸ்வதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். எட்டர்னல், எப்பவுமே இருந்துட்டு இருக்கிறது தானே, அந்த அர்த்தத்துல தானே வருது. பவுன் ஆஃப் புண்ணியம் கிடையாது, பவுன் ஆஃப் புண்ணியம் தானே. இன்னைக்கும் இருக்கு, நாளைக்கும் இருக்கு, நாளைக்கும் இருக்கு. அதனால தானே நித்தியம்ங்கிறோம். It is again and again present. There is never a point where it is not present. So shashvatam அப்படிங்கிறோம். புனః புனഃ சூத நிஷித்த சாபலம் நிரந்தரம் ரதம். அதுதான் அந்த நந்தினியோட நந்தினிக்கு போர்ச்சேதான் நிறைய அதுல இருந்தும். அபீக்ஷ்ணம் அபீக்ஷ்ணம் ஆஸ்பாலயதி. அபீக்ஷ்ணம் ஆஸ்பாலயதி இவ கும்பம். கும்பம் அந்த கொடத்தை வந்து திருப்பி திருப்பி அடிக்கிறாருங்கிறா. ஆஸ்பாலயதி, ஆஸ்பாலயத்தின்னா தட்டுறதுன்னு அர்த்தம். தண்ணி வந்து தட்டுறது போல இருக்கு. தண்ணி தட்டுறதுன்னு கூட எடுத்துக்கணுங்கிறதுல இது வந்து பாகவதத்துல இருக்கா? ஓகே, I don't know.
ஆஸ்பாலயதீவ கும்பம். கும்பம்ங்கிறது அந்த கும்பத்தை வந்து ஏன் கடம் வாசிக்கிறவாளுக்கு கூட அபீக்ஷ்ணம் ஆஸ்பாலயத்தின்னு சொல்லலாம், தப்பு இல்ல. ஆமா ஆமா. ம். டீ காவியத்துல இருக்குது. பட்டி காவியத்திலயா? ஓகே. बहुवारम् असकृत् असकृत् धनवगी असकृत् அனவகீதம். अनवगीतं गीतम् आकर्णयन्तः. So as they were listening to the song which was not sung again and again, which was not a common one, asakrit anavageetam, something அசக்ருத்னா ஒரு வாட்டி இல்ல, நிறைய வாட்டி. பலவாட்டி அப்படின்னு அர்த்தம் இல்லையா? சிசுபாலவதம் அதேதான், எல்லாம் சிசுபாலவதத்துல இருந்து அப்படியே எடுத்துட்டே இருக்கு. கீதம் கதம் அனுகத வீணைஹி ஏகதாம் வேணுநாதைஹி வேணநாதைஹி கலம் அவிகல தாளம் காயகைர் போதஹேதோஹ அசகிருத் அனவகீதம் கீதம் ஆகர்ணயந்தஹ சுகம் சுகமுகுலித நேத்ராஹ யாந்தி நித்ராம் நரேந்திராஹ. சோ நரேந்திராஹ, அரசர்கள், கீதம் ஆகர்ணயந்தஹ, as they are listening to the song which is asakrit anavagītam, something that has not गायकैः वैतालिकैः गर्हितम् इति, something that is that they don't like. அத வந்து திருப்பி திருப்பி ஒரே பாட்டை பாடின்னு இருக்கிறதையே தான் அந்த அரசர்கள் கேட்கணும்னு விரும்புவாங்கிறதுக்கு சொல்றார். Whereas the singers would always want to sing something new, but the audience will always want to listen to the same thing again and again. அதுக்கு शीघ्रे स्राक् झटिति अंजसा अह्नाय द्राक् मंक्षु सपदि मंक्षु स्राग्वयो याति देहिनाम्. ஸ்ராக் சீக்கிரமாக, வயஹா யாதி தேஹினாம். For people the age quickly travels, ஃபாஸ்டா போயிடுறது அப்படின்னு வயசு. சுதசதம் அத்யந்த துர்பகம் ஜடிதி. ஜடிதி ஜடிதின்னு இருக்கா, ஜடிதி அங்க மேல ஷீக்ரேல ஜடிதின்னு போட்டிருக்கு, இங்க உதாரணத்துல ஜடி ஜட்டாவே இருக்கட்டும் அப்போ. ஆமா, ஜட் இதி சட்டுன்னு அப்படிங்கிறோம்ல தமிழ்ல, அதுதான் ஜடிதின்னு அர்த்தம். சௌமியா மேடமோட ஃபேவரட் வேர்டு அப்படியா? ஜடிதி பிதக் பிதக். ஜடிதி ஜடிதின்னு சட்டுன்னு பண்ண அப்படிங்கிறோமே, சட் என்று ஜட் இதி. சோ ஜடிதி அப்படி ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியர். சோ சீக்கிரம். சுதசதம் அத்தியந்த துர்பகம் ஜடிதி. இப்பெல்லாம் கான்டெக்ஸ்டே புரியாத என்னத்த சொல்றது. குவிக்லி 100 குழந்தைகளும் வந்து அத்தியந்த துர்பகம்னா மேபி இவாள சொல்றாரோ கௌரவர்களை. சுதே சூக்கர யுவதி சுதசதம் அத்தியந்த துர்பகம் ஜடிதி கரிணி சிராய சூதே. இது அப்பே தீட்சிதர் ஏதோ யாதவாபிதயத்திலையா, நம்ம படிக்கலையே இன்னும் இத. தெரியல, இது நம்ம இன்னும் படிக்கல. இது பாதுகா சஹஸ்ரத்துல வருது. சாரி. ஓகே. குவிக்லி ஒரு சூக்கர யுவதி, ஒரு பன்னி, female pig quickly gives birth to 100 இது. ஆனா a female elephant will give birth only to one after a long time அப்படின்னு. Just to show the difference between how scholars quickly keep on writing, அப்படியே churning out poems, but then ஒருத்தருக்கு ஒண்ணுதான் சில சமயம் இருக்கு இல்லையா. லைக் people like Vishaka Datta has just written one நாடகம். இல்ல சிசுபால மாகா has written only one. ரொம்ப யோசிச்சு ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு பலமா ஒண்ணுத்த பெத்தெடுக்குங்கிற மாதிரி இங்க இது பண்றாரு. ஒன்னு சொன்னா அது 100 வாட்டி சொன்ன மாதிரி. அஞ்சசா யாதி துரகஹ. The horse goes quickly. அஞ்சசா யாதி துரகஹ means துரகஹ horse, அஞ்சசா யாதி சீக்கிரேன யாதி வேகேன யாதி. So it goes very quickly. அஹ்னாய தாவத் அருணேன தமோ நிரஸ்தம்.
यावत् प्रतापनिधिः आक्रमतेन भानुः अह्नाय तावद् अरुणेन तमो निरस्तम्. Even before the sun could wake up and remove the darkness, அதுக்குள்ள சீக்கிரமாகவே அன்ஹாய quickly தாவத் அருணேன தமஹ நிரஸ்தம். Aruna himself removed the darkness. இது ரகுவம்சம். द्राग् भविष्यति सुखं तव प्रिये. குவிக்லி உனக்கு சுகம் ஏற்பட்டுரும். யூல் எக்ஸ்பீரியன்ஸ் ஹாப்பினஸ் ஹே பிரியே. தவாக்கு அப்புறம் ஒரு கம்மா வேணுமா இல்ல தவ? அவசியம் இல்லையே, வேண்டாம். தவ சுகம் திராக் பவிஷ்யதி ஹே பிரியே. மங்ஷூபாதி பரிதஹ பட்டலைர் அலீனாம். மங்ஷு உதபாத்தின்னு இருக்கு. அதான் பார்த்தேன். ஏன்னா அங்க வந்து டைட்டில்ல வந்து மங்ஷூ தான் போட்டிருக்கு, இங்க உதபாத்தி, அதனால சவர்ண தீர்க்கக. ஆமா, மங்ஷூதபாதி பரிதஃப் பட்டலைர் அலீனாம். இது சிசுபாலவதம் தான். குவிக்லி சுத்தி மங்ஷு உதபாதி அலீனாம் பட்டலைஹி பரிதஹ உதபாதி உற்பத்தியத்தை. குவிக்லி அங்க வந்து சுத்தி வர அலீனாம் வண்டுகளினுடைய பட்டலைஹி கூட்டங்கள். இது வந்து பாவே பிரயோகத்துல இருக்கு. பட் நான் தமிழ்ல சொல்லும் பொழுது பாவே சொல்ல முடியாது நம்ம. அதனால கூட்டங்கள் சுற்றிலும் சீக்கிரமாக உண்டான வந்தது, அப்படியே ஓடி வந்தது, எதிர்நோக்கி வந்தது, கிளம்பித்துங்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பறந்து வந்துட்டு. வச்சச தஸ்ய சபதி கிரியா கேவலம் உத்தரம். வச்சசஸ்தஸ்ய சபதி கிரியா கேவலம் உத்தரம். தஸ்ய வச்சசஹ சபதி, இதுவும் சிசுபாலவதமா தான் இருக்கணும். தஸ்ய வச்சசஹ சபதி கிரியா கேவலம் உத்தரம். The immediate action that I can give, the quick action that I can do for his words are only a reply. I cannot do anything else. அதுதான். That is, you have to immediately respond to his action. So அந்த இடத்துல சபதினா immediatelyங்கிற அர்த்தத்துல இருக்கு. பட் இட்ஸ் ஆக்சுவலி சீக்கிரம் தானே immediatelyங்கிற இதுக்கு இல்லையா. So சீக்கிரேண ஏவ தத்ர உத்தர கிரியா பவிதவ்யா. நிர்பரே அதிசயே பலவத் சுஷ்டு கிமுத சு அதி அதீவ. எல்லாமே வந்து அதிசயார்த்தே. நிர்பரேனாலும் அதிசயேனாலும் ஒண்ணுதான். நிர்பர கம்ப்ளீட், அதிசயம் எக்ஸ்ட்ரீம், அந்த அர்த்தத்துல சொல்றோம். பூர்ணம் ஆர் எக்ஸ்ட்ரீம். டிபெண்டன்ட் இல்லையோ? இல்ல, நிர்பரான டிபெண்டன்ட் இல்லையே. நிர்பரஹானா அதிசயம் தான் அர்த்தம். ஆத்ம சம்பூர்ணதான்னு அர்த்தம் அந்த இடத்துல. So if you don't have atma nirbharata, you are dependent on nirbhara on someone else. No. ஆத்மன் அப்படி இல்ல. ஆத்ம நிர்பரானா ஆத்ம பூர்ணதா, அதை எடுத்துக்கோங்க. Supposing I want to import something from another country. That is because I don't have nirbharata in India. Yes. Therefore I am nirbhara on the others. Nirbhara on the others ன்னு சொல்ல முடியாது. You are dependent on the others. அன்ய அதீனஹ பவதி, அவ்வளவுதான். You can't be nirbhara on others. அது வந்து ஹிந்தி வேர்ட். அது That's how they do in Hindi. ஹிந்தி ஆபார் சொல்றது இல்ல. I am grateful. Aabhar is thankful. Thankful. நிர்பர்னா you are dependent on another person. Correct. இல்ல, இங்க வந்து நிர்பரானா அமெரிக்கா पे निर्भर है டாலர்ஸ். ஓகே. பிரித்யம் அந்த அர்த்தத்துல சொல்றாங்க. நிர்பரஹா இஸ் a person who is a servant who is employed without a pay. அது ஒரு அர்த்தம் இருக்கு. You also have a meaning that nirbharaha is nirbhayatvam ityarthe api you can use fearless, or you use it as excessive. These are the three meanings that nirbhara has. Here we are talking about atishaya. அந்த நிறைய தடவை அந்த மாதிரி கன்ஃபியூஷன் வரும் மத்த லாங்குவேஜ்ல இருக்கிற மீனிங் வச்சுன்னு பாக்குறச்சு. சான்ஸ்கிரிட் மீனிங் எத்தனை நிர்பராக்கு? தட் ஆல்சோ ஹஸ் 3 மீனிங்ஸ். 3 இருக்கு. இப்பதான் சொன்னேனே, நமக்கு ஃபியர்லெஸ் இருக்கு, அதிசயா, அதுக்கப்புறம் இப்ப வேதன சூன்யஹ சேவகஹ இது பேலஸ். ஓகே. புனர் வஷித்வாத் பலவன் நிக்ருஹ்ய.
புனர்வசித்வாத் பலவன் நிகிருஹ்ய பிகாஸ் he was வசித்வாத் பலவத் இந்திரியாணி நிகிருஹ்ய having completely controlled his sense organs. இது குமார சம்பவத்துல வருது 3வது சர்க்கத்துல. சோ சிவனுக்கு வந்து ஒரு சஞ்சலம் ஏற்படுறது உமாமுகே பிம்பபலாதரோஷ்டேன்னுட்டோ. But then he immediately, because vashitvat, because he is a person who is a yogi, who has the indriyas under his vasha, his control, and he is a vashi. Yaha indriya nigrahi vartate, tadrishaha shivaha iti karanat vashitvat. पुनः बलवत् निगृह्य इन्द्रियाणि बलवत् निगृह्य अथवा स्वचित्तं बलवत् निगृह्य he looked at in all directions, he looked at who is the cause for this and then found Manmatha and he opened his third eye and basmiya karoti. சிம்பிளா வஷினா வந்து பரவஷின்னு அர்த்தம் கிடையாது. தனக்கே தன்னோட இந்திரியத்தை தனக்கே வச்சுட்டு இருக்கிற வஷின்னு அர்த்தம். வேற யாருக்கானும் வஷின்னு இருந்தா வந்து பரவஷி. அந்த பரவஷி பரவஷா அப்படி போடணும். இல்ல அதாவது வஷி அப்படின்னா இட் இண்டிகேட்ஸ் a person who has a control over his own sense organs. It doesn't mean that he is under the control of somebody else. Okay, got it. Self control irukavurku. Sushtu Peetam Mayamritam. nanna chapten artham. Atishayena athava nirbharena purnam amritam peetam maya iti. किमुत अद्य कृतं कार्यं. किमुत अद्य कृतं कार्यं. किमुत இது எப்படி எடுத்துக்கணும்னா அதிசயம் வேற என்ன இன்னைக்கு பண்ணிட்டேன் காரியத்தை அப்படிங்கிறோம் இல்லையா. So it's not as an option or anything. It is more like saying இன்னைக்கே பண்ணிட்டேன். அத்யைவ மயா கிருதம் சம்பூர்ணதயா காரியம் இது கிமுத அத்ய கிருதம் காரியம். இன்னைக்கே பண்ணிட்டேன் வேற நாள் பண்ண மாட்டேனா அப்படிங்க. Which is I have completed the work in total today itself. சுவ்ருஷ்டி சஸ்யவர்தனி. சுவ்ருஷ்டி நல்ல மழை. அதாவது அதிசயித்தம்னு சொல்லாத proper rain which comes down at the correct time and it is complete. In that sense sollum பொழுது சஸ்ய வர்தினி, it is very useful for the crops to grow. So சுவ்ருஷ்டிஹி சஸ்ய வர்தினி பவதி. சுவ்ருஷ்டினா நல்ல நல்ல காலத்துல பெஞ்ச நல்ல மழை. வேற அகால காலத்துல எல்லாம் பெய்யாம இல்ல, அது அகாலத்திலயும் நிறைய பெய்யறதோ அடுத்ததுக்கு வருது. So this you can take it as nirbhara. This is more like atishaya, அதிவிருஷ்டிஹி, excessive rain, floods. So அப்ப நிர்பரனா நல்லதுக்கு வரும், அதிசயனா நல்லதுக்கோ கெட்டதுக்கோ ரெண்டுத்துக்கும் வரும். ரெண்டுத்துக்கும் வரலாம். ஆமா. ஓகே. அதிவிருஷ்டி அனாவிருஷ்டிஹி. There are 6 kinds of iti, 6 kinds of disasters. So ativrishti, anavrishti, excessive rain, no rain, அந்த மாதிரி iti பாதாஹான் பேரு. அதீவ சோபதே ராஜா. ஒரு அரசன் நன்னா. iti பாதா is actually one of Lalita's names இல்ல. iti பாதா கரி அப்படின்னு வரும். iti பாதா விநாசதே. ஆமா. ஈத்தியினுடைய பாதாவ போக்குறவள்னு அர்த்தம். அதுல இருந்து வரக்கூடிய அதீவ சோபத்தே ராஜா, ராஜா நன்கு சோபிக்கிறான். ஓ அதுக்குள்ள 9 எடுத்து. சரி.